இங்க நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் உலகத்துல இருக்க எல்லாரோட தலையில இருக்க கோடு தெரியுது. ஆக்சுவலா அது என்னன்னா, ஒருத்தர் எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருக்காங்களோ அத்தனை கோடு அவங்க தலைக்கு மேல இருக்கும். அவங்க யாரு கூட உடலுறவுல இருக்காங்களோ அவங்க தலையில அந்த கோடு கனெக்ட் ஆயிடும். ஆனா இதெல்லாம் என்னன்னே தெரியாம நம்ம ஹீரோயின் சின்ன குழந்தைய இருக்கும்போது அப்பா தலையில ஏகப்பட்ட கோடுகளை பார்த்து அதை தொடலான்னு ட்ரை பண்றா. ஆனா தொட முடியல. அந்த சின்ன பொண்ணு அவங்க ஃபேமிலிய டிராயிங் பண்ணியிருப்பா. அதுல அவளோட அப்பா தலையில ஏகப்பட்ட கோடு போற மாதிரியும், அதுல ஒண்ணு அம்மா தலையில இணையிற மாதிரியும், இன்னொரு கோடு அம்மாவோட ஃப்ரெண்டு தலையில ஜாயிண்ட் ஆகுற மாதிரியும் டிராயிங் பண்ணிருப்பா. இதை பார்த்ததும் ஹீரோயினோட அம்மாக்கு ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா தன் பொண்ணுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தன் புருஷன் தன் ஃப்ரெண்டோட அஃபேர்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. நான் இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்ணிட்டியான்னு சொல்லி புருஷனை கத்தியால குத்தி கொன்னுடுறா. பொண்ணு அங்கேயே விட்டுட்டு ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. மற்றவங்க தலைக்கு மேல போற லைனை நம்ம சொன்னாதான் அவங்க இறந்துடுவாங்கன்னு ஹீரோயின் தப்பா புரிஞ்சுட்டு அந்த கோட்டை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிக்கிறா. அதனால பயத்திலேயே வீட்டு விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே வாழ ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வாழ்க்கையை பிடிக்காம சூசைட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு ஏற்பட்ட காயங்களும் மறைஞ்சு திரும்பவும் உயிரோட வந்துடுறா.